உண்மையிலே ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் ஆசை. பட் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் நினைக்கிறான்ல அவன் தான் பேராசை. கட்டின புருஷனை டேய் அப்படின்னு கூப்பிட்டா லவ் மேரேஜ், யோ அப்படின்னு கூப்பிட்டா அது அரேஞ்ச் மேரேஜ். அவ்வளவுதான் வித்தியாசம். தெரியுமா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பாருங்க, பேரன் லொல்லி, பேத்தி லொல்லி, ஐயா லொல்லி, சிமிக்கி அமுக்கி ஆட்டலும் மாட்டலும் பட்டு புடவை நகை நட்டெல்லாம் போட்டாத்தான் மோரக்கட்டையே பார்க்க முடியும். ஆனா எங்க ஆம்பளை பைய தலைய களைச்சு விட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்தாலே அழகா இருப்பாங்க. இவ்வளவு அழகா இருந்தாலும் இதுங்க பக்கிய பக்கத்து விட்டு தான் எட்டி பாக்குதுங்க. கொழுந்தன குழந்தையா பாப்போம். நாங்களும் குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம். லவ் பண்ணும்போது என் பேர் அவர் செல்போன்ல எப்படி தெரியுமா சேவ் பண்ணி வச்சிருந்தாரு? மை லைஃப்னு சேவ் பண்ணாருங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆச்சு சார், மை ஒய்ஃப்னு சேவ் பண்ணாரு. 2 நாள் ஆச்சு மை டார்லிங்னு சேவ் பண்ணாரு. நேத்து என் செல்ல காணமேன்னு அவர் செல்லுல இருந்து ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தே ராங் நம்பர்னு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு கேரளா பெண்களுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா? வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள், ஒரு பூவே வந்து வாசல்ல பூக்கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பெண்கள். நாங்கெல்லாம் புருஷனை பார்த்து வாடா அப்படின்னு கூப்பிட்டா நீங்க திண்டாட்டம் நினைச்சிட கூடாது. வாடானா என்ன அர்த்தம்? என்ன? வா டார்லிங். பதிலுக்கு நீங்க வாடி அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? வா டியர்.